எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு அம்மா, அவள் வந்து ஒரு முஸ்லீம், அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க. நான் கேரளாவுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் மூலயமா ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் கேம்ப் நடத்துறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த கேம்ப் நடத்துகிற சைட் பக்கத்தில் அவள் வீடு, அதனால அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவள் வீட்டில் அவங்க பாட்டிமா இருந்தாங்க, வயசானவங்க. அந்த பாட்டிமா கிட்டே போய் நான் ரொம்ப என்னை நேசிச்சாங்க, அதனால நான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த பாட்டிமா பேசும்போதெல்லாம் நீ நல்லா ஜெபம் பண்ணுவ, நீ நல்லா ப்ரேயர் பண்ணுவ அப்படின்னு என்னுடைய பேத்தி சொன்னா. உனக்கு நீ எனக்காக என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? அந்த பாட்டிமா சொன்னாங்க, எனக்கு என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? நான் வந்து பரலோகத்துக்கு போகணும். நோக்கம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு அதான் இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு வயசான அம்மா கிட்ட கேட்டால், ஆண்டவர் என்ன உங்களுக்கு என்னதான் நோக்கம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் எதுக்கு தான் வாழ்றணும், இந்த உயிர் எதுக்கு தான் என் உடம்புல இருக்குதோ அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்ன இல்லை சொல்லுங்கள்? பரலோகத்தை குறித்து சிந்தையே இல்லை.